ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். இது எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் தான் நான் சொல்லியிருக்கேன். அது எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவில் என்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரெக்ரூட்மெண்ட்டு தான். டோட்டலாக எத்தனை வேகன்சின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு வேகன்சிஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே இல்லை பேங்க்ஸ் அப்ரெண்டிஸ் இதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவும் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நோட்டிஃபிகேஷன் விடுத்திருக்காங்க. இதுக்கு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4000 வேகன்சிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இப்போ இதில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் டோட்டலாக அதுக்கு என்ன டீட்டெயில் இருக்குது, 4000 வேகன்சி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் திஸ் இஸ் தர். ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்னு நான் உங்களுக்கு மென்ஷன் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் இப்போ இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள். No more. என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னாவே லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 11/3. தட் மீன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கிளிக் பண்ணால் போதும். 11/3/2025 இதுதான் லாஸ்ட் டேட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டேட் 11/3/2025. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா போன மந்த்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இது கண்டிப்பாக இதுவும் நேட்ஸில் தான் நாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நேட்ஸ் மூலிமா தான் இப்போ எல்லா பேங்க்குமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதில் தான் ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதில் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். டியூரேஷன் ஆஃப் ஜாப் ட்ரைனிங் 12 months. அந்த நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 12 months நம்ம ஜாப் ட்ரைனிங் இருக்கணும். அதேமாதிரி யூனிவர்சிட்டி டிகிரி எந்த டிகிரி வேணால் இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் 28 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சியும் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். டோட்டலாக உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் 59, இந்த மாதிரி அஸ்ஸாம் 40, பீகார் 120, சண்டிகர் 40, சத்தீஸ்கர் 76, அதே மாதிரி டெல்லி 172, கோவா 10, குஜராத் 573, கர்நாடகா 537, மகாராஷ்டிரா 388. மேக்ஸிமம் வேகன்சி பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உத்தரப்பிரதேசில் 558. நமக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 223 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ராஜஸ்தான் 320, பஞ்சாப் 132, கேரளா 89, கர்நாடகா 537. நம்ம இதனால் 223 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி வைஸாக அவங்க எப்படி வேகன்சிஸ் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே எஸ்சி கேட்டகரி 42, ST 2, OBC 60, EWS 22, அன்ரிசர்வ்டு 97. டோட்டலாக நமக்கு 223 வேகன்சி தமிழ்நாட்டிலே இருக்குது. இதில் வேகன்சி எப்படி அதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆந்திர பிரதேஷ்னா 59 வேகன்சினா சித்தூர், ஈஸ்ட் கோதாவரி, குண்டூர், கிருஷ்ணா, விசாகப்பட்டினம், வெஸ்ட் கோதாவரின்னு சொல்லி வேகன்சி அவங்க டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதேமாரி அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் கர்நாடகாவில் 537 வேகன்சி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாகல்கோட் 12, பெங்களூர் ரூரல் 16, பெங்களூர் அர்பன் 160. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரூரல் அர்பன் மெட்ரோ பிரான்ச்சஸ் எப்படின்னு சொல்லியிருந்தால அதுதான் இது. ரூரல்னால் கொஞ்சம் கிராம சைடில் இருக்கணும், அர்பன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் சிட்டி சைட் மாதிரி இருக்கும். அப்போ மெட்ரோனா மெயின் சிட்டி. இதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 223. சென்னையில் 90 வேகன்சி, கோயம்புத்தூரில் 20 வேகன்சி, கூடலூரில் 5, ஈரோடு 10, காஞ்சிபுரம் 20, கிருஷ்ணகிரி 5, மதுரை 10, நாமக்கல் 5, சேலம் 6, சிவகங்கை 6, தஞ்சாவூர் 5, திருச்சிராப்பள்ளி 7, திருநெல்வேலி 6,
திருப்பூர் 6, திருவள்ளூர் 13, வேலூர் 9, டோட்டலாக 223 வேகன்சி. இதில் மேக்ஸிமம் எங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா சென்னை தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சென்னையில் 90 வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸி தான். நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும் எந்த டிஸ்ட்ரிக்டில் வராது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இவங்க வந்து டிஸ்ட்ரிக்டும் இப்போ மற்ற இதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்தது கிடையாது. சிட்டி வைஸாக வந்து பிரான்ச்சஸ் வந்து பிரித்து போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே அவங்க கொடுத்ததுனால நமக்கு ஒன்றும் ஈஸியாகவே போயிடுச்சு. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த கேட்டகரிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதேமாதிரி இந்த கேட்டகரிக்கு 3 வருஷம். அதேமாதிரி இதில் வந்து 10 வருஷம், 13, 15 அந்த மாதிரி அவங்களோட கேட்டகரியை பொறுத்து இதில் இருக்கிற அந்த மெயினான கேட்டகரியை வச்சு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அதிகமாக இருக்கும். இதுலேயும் மெயினாக வந்து விஷுவலி இம்பேர்ட், ஹியரிங் இம்பேர்ட், ஆர்த்தோபாடிக்கலி, மெடிக்கல் இஷ்யூ இது வந்து இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நேட்ஸ் தான் வந்து எஜுகேஷன் இது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்டைஃபன் கொடுத்து நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணுறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் டைப் வேணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 MB இருக்கணும். அதேமாதிரி கலர் ஸ்கேன் காப்பி ஆஃப் பேன் கார்டு 1 MB இருக்கணும். பர்சனல் வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நான் அதான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். வேலிட் இமெயில் ஐடியும் வேலிட் மொபைல் நம்பரும் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் ப்ராசஸ் பர்பஸுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது மூலிமா தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. மெயில் வந்து இமெயில் ஐடிக்கு தான் வரும். அதேமாரி ஏதாச்சும் உங்களுக்கு மெசேஜும் வந்து உங்களோட வேலிட் மொபைல் நம்பருக்கு தான் இருக்கணும். அதேமாதிரி கலர் ஸ்கேன் காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 1 MB இருக்கணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதேமாதிரி டிகிரி மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதேமாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் செக்லீஃப் 1 MB, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இதெல்லாமே 1 MB தான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம இதில் லாகின் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தால நம்மளோட லாங்குவேஜ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது, நம்ம எந்த அளவுக்கு அதில் இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம என்ன தான் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இருந்தாலுமே நிறைய பேருக்கு தமிழ் எழுதுறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி அது வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ், அது கரெக்டான லோக்கல் லாங்குவேஜ் கரெக்டான அவங்க எல்லாருமே ரீட் பண்ணுறாங்களா, ரைட் பண்ணுறாங்களா, அதேமாதிரி புரிஞ்சிக்க முடியுதா, அவங்களால பேச முடியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கேட்டகரி வச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸே பண்ணுறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து 100 கொஷின் வந்து டியூரேஷன் 60 minutes. மீடியம் ஆஃப் டெஸ்ட் வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் தான் நடக்கும். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் இதுதான் உங்களுக்கான சிலபஸ். வந்து இதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த தான் நம்ம வந்து நம்மளோட நெகட்டிவ் மார்க்கே வந்து நம்மளோட மார்க் வந்து டோட்டல் மார்க் வந்து அஃபெக்ட் பண்ணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதே ரிட்டன் டெஸ்ட் வந்து ப்ரொவிஷ்னலி அதில் எப்படி ரிட்டன் டெஸ்ட்டில் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அடுத்த இதுக்கு வந்து அப்போ தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எங்கே வேணால் அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அதேமாதிரி டெஸ்டிங் லோக்கல் லாங்குவேஜ் எங்கே எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான் அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அது எங்கே எடுத்திருக்காங்க, இட் வுட் பி கண்டக்டட் ஆஃப்டர் குவாலிஃபைங் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதை வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடித்து நீங்கள் அதில் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து அவங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்னென்ன லோக்கல் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற இதில் வந்து தெலுங்கு, உருது, ஹிந்தி, உருது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம லாங்குவேஜ் இருந்தாவே நமக்கு போதும். பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நமக்கு வேணும். அதேமாதிரி ஃபைனல் செக்ஷன் வந்து மீட்டிங் கட் ஆஃப் மார்க்ஸ் கரெக்டாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தது மாதிரியே இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா தான் அதேமாதிரி குவாலிஃபை டெஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜும் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துட்டு பேங்க்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். மெட்ரோ அண்ட் அர்பன் வந்து 15,000 per month, ரூரல் அண்ட் செமி அர்பன் பிரான்ச் வந்து டோட்டலாக 12,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி அவங்க ரெக்கமெண்ட் எடுக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு வந்து 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்கு வந்து அண்டு ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ்க்கு வந்து 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஜென்ரலுக்கு வந்து 800 உங்களுக்கு டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட உங்களுக்கு இதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரொவிகேஷன் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்டைஃபன் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸும் சொல்லிட்டேன், ஸ்டேட் வைஸும் சொல்லிட்டேன். அதேமாதிரி சிலபஸும் சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் மார்க்கில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அது ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் தான் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். அதை வச்சு தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இதில் டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கீழே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.